இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு எஜுகேஷன் ஸ்கீம்ஸ் எல்லாம் என்ன கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸோட ரிவ்யூஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கான ரிசோர்ஸ் ஆன்லைன் ரிசோர்ஸ் தான். கவர்மெண்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்கூல் புக்கில் டீட்டெயில்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது வேணுமோ இம்பார்ட்டனோ அந்த பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இந்தியாவோட கல்வி முறை. இந்தியாவில் கல்வி முறை 1976 வரைக்கும் மாநில அரசு பட்டியலில் தான் கல்வி இருந்துச்சு. அது 1976 சட்ட சீர்திருத்தத்துக்கு அப்புறம் கல்வியை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போயிட்டாங்க. பொதுப்பட்டியல் இருந்துச்சுனாவே அதில் சட்டங்கள் தீர்மானம் நிறைவேற்றுச்சுன்னா மத்திய அரசோட தீர்மானம் தான் செல்லும். அதனால் பொதுப்பட்டியலில் இருந்தாலும் அது மத்திய அரசோட கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி தான். அதனால் கல்வி அப்படிங்கிறது இந்தியாவில் மத்திய அரசோட கண்ட்ரோலில் இருக்குது. இந்தியாவில் கல்வி முறையை 6 நிலைகளாக ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஒன்று குழந்தை கல்வி, தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி, மேல்நிலை கல்வி, இளங்கலை பட்டம், முதுகலை பட்டம். குழந்தை கல்வினா எல்கேஜி யூகேஜியும், தொடக்க கல்வினா 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை இருக்கிறத தொடக்க கல்வின்னு சொல்லுவோம். இடைநிலை கல்வி அப்படிங்கிறது 6 to 10 வரைக்கும் இருக்கிறதையும், மேல்நிலை கல்வி அப்படிங்கிறது 11, 12. இளங்கலை பட்டம் 3 வருஷம் இல்லைன்னா 4 வருஷத்துக்கான சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் கோர்சஸை சொல்கிறாங்க. முதுகலை பட்டம் அப்படிங்கிறதும் சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் கோர்சஸ் 2 or 3 இயர்ஸுக்கு இருக்கும். இதான் இந்தியாவில் கல்வி முறையை இப்போ பின்பற்றிட்டு வரோம். இந்தியாவிலோட கல்வி நிறுவனங்களில் பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் உள்ளடக்கியதா இந்தியாவோட கல்வித்துறை. இந்திய கல்வி முறை எப்படின்னா 10+2+3 அப்படின்னு இருக்கும். 10+2+3. பல்கலைக்கழக மானியக்குழு சட்டத்தின்படி பல்கலைக்கழகங்களின் தரம் அளவிடப்படுகிறது. இந்தியாவில் நேக் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பல்கலைக்கழக மானிய குழு. அந்த நேக் கமிட்டி தான் ஒவ்வொரு காலேஜெலாம் விசிட் பண்ணி அதுக்கு கிரேடு கொடுப்பாங்க. அதனோட அடிப்படையில் தான் பல்கலைக்கழகத்தோட தரம் நிர்ணயிக்கப்படுது. அதாவது இந்த கிரேட் பாயிண்ட் படி எது அதிக ஸ்கோர் வாங்குதோ அந்த பல்கலைக்கழகங்கள் காலேஜஸ் எல்லாம் லிஸ்ட்டில் வரும். ஓகே, இதில் கல்வி கற்பதை வலியுறுத்தும் அரசியல் விதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆர்டிகல்ஸ் 15 தீண்டாமை ஒழிப்பு. ஆர்டிகல்ஸ் 21A 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் கட்டாய இலவச கல்வி. ஆர்டிகல்ஸ் 30(1) சிறுபான்மையர் கல்வி நிறுவனங்களை நிறுவ உரிமை. ஆர்டிகல்ஸ் 45 அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகளை குழந்தைகள், அதாவது 6 முதல் 14 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி மற்றும் பாதுகாப்பை அரசு உறுதி செய்யணும் அப்படின்னு அரசு நெறிமுறை கொள்கையில சொல்லியிருக்காங்க. 86வது சட்ட திருத்தத்தின்படி 2002 தான் அது சேர்க்கப்பட்டிருக்குது. ஆர்டிகல்ஸ் 51A அடிப்படை கடமை, அதாவது 6 முதல் 14 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் கட்டாய இலவச கல்வியை கொடுக்கறது ஒவ்வொரு குடிமகனோட கடமையினாவும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது தேசிய கல்விக் கொள்கை. இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான கல்வி முறையை கொண்டு வர்றதா என்னன்னா தேசிய கல்வி கொள்கையோட நோக்கம். மத்திய அரசு மாநிலங்களுக்கிடையேயான பங்களிப்பின் மூலம் குறிக்கோளை நிறைவேற்றுறது. கல்வியை பரவலாக்குவது. 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கான இலவச கட்டாய கல்வியை கொண்டு வருது. இதான் தேசிய கல்விக் கொள்கையோட முக்கிய நோக்கங்கள். இக்கொள்கையை செயல்படுத்த உருவாக்கப்பட்ட திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கரும்பலங்கை திட்டம் 1992, மதிய உணவு திட்டம் 1995, சர்வ சிக்ஷா அபியான் 2002. தேசிய வயது வந்தோர் கல்வி திட்டம். இத்திட்டம் அக்டோபர் 2 இந்த திட்டம் எப்போ வந்துச்சுன்னா 1978 தொடங்கப்பட்டுச்சு. 5 முதல் 35 வயதிற்குட்பட்டவர்களுக்கு எழுத்தறிவின்மையை மேம்படுத்துதல், கல்வியை வழங்குறது அதனோட முக்கிய நோக்கமாக இருந்துச்சு. எழுத்தறிவற்றவர்களுக்கு
அதாவது பெண்கள், தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர் போன்றவர்களுக்குள்ள கல்வி தரத்தை உயர்த்துறது தான் அதனோட நோக்கம். அடுத்தது ஊரக எழுத்தறிவு திட்டம் 1986 கொண்டுட்டு வந்தாங்க. அதன் மூலம் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலம் திட்டம் செயல்படுத்தப்பட்டுச்சு. ஈச் ஒன் டீச் ஒன், அதாவது ஒவ்வொருத்தருக்கு கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஆனால் இது ஒரு ஃபெயிலியர் சிஸ்டம். ஏன்னா அதுக்கான தன்னார்வர்கள் வந்து கிடைக்கல. அதனால இந்த திட்டம் வந்து ஒரு தோல்வியுற்ற திட்டம். தேசிய எழுத்தறிவு திட்டம் 1988 வந்து 15 முதல் 33 வயதிற்குட்பட்டவர்களுக்கு எழுத்தறிவு திட்டம். ஜன் சிக்ஷான் ஜன்ஸ்தன் JSS திட்டம் வயது வந்தோர் கல்வி மற்றும் தொழில் தருவது. சக்ஷார் பாரத் திட்டம் முறையாக கல்வி பெறாதவர்களின் எழுத்தறிவை மேம்படுத்துவது. உலக எழுத்தறிவு நாள் வந்து செப்டம்பர் 8, 2009 அன்று தொடங்கப்பட்டது. செப்டம்பர் 8 வந்து உலக எழுத்தறிவு நாள். 2009லேருந்து நம்ம இதை கொண்டாடிட்டு வரோம். சர்வ சிக்ஷான் அபியான் அப்படின்னா தொடக்க கல்வியை அனைத்து மக்களுக்கும் கிடைக்க செய்யறது, இடைநிற்றலை குறைக்கிறது. இதான் வந்து இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கங்கள். 6 முதல் 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு 2010க்குள்ள தொடக்க கல்வியை கொடுக்கணும். 2007க்குள்ள 5ஆம் வகுப்பு வரை, 2010 ஆண்டிற்குள்ள 8ஆம் வகுப்பு வரை கல்வியை தருதல் அப்படின்னு சொல்லி 2002 வந்து இந்த திட்டம் வந்து சர்வ சிக்ஷா அபியான் திட்டம் வந்து தொடங்கப்பட்டுச்சு. அனைவருக்கும் கல்வி. அடுத்து ராஷ்டிரியா மத்தியமிக் சிக்ஷா அபியான் 2009 மார்ச்ல தொடங்கப்பட்டுச்சு. இது வந்து மத்திய அரசோட கல்வி செலவு 75% ஆகும். 25% வந்து மாநில அரசும் செய்யும். வடகிழக்கு மாநிலங்கள்ல வந்து 90% வந்து மத்திய அரசும் 10% வந்து மாநில அரசும் செஞ்சுட்டு இருந்துச்சு. இது இடைநிலை கல்வி தரத்தை உயர்த்துவதற்கான நோக்கம். 5 கிலோமீட்டருக்குள்ள இடைநிலை கல்வி நிலையத்திலும் 7லிருந்து 10 கிலோமீட்டருக்குள்ள மேல்நிலை கல்வி நிலையத்திலும் அமைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த திட்டம் செயல்பட்டுச்சு. அனைவருக்கும் இடைநிலை கல்வியை 2020க்குள்ள ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதா இந்த திட்டத்தினோட நோக்கம். அடுத்தது கல்வி கற்கும் உரிமம் சட்டம் 2009, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009. 2009 ஆண்டுல நிறைவேற்றப்பட்டுச்சு. ஒவ்வொரு இந்தியனோட அடிப்படை உரிமையாக கல்வி என்பது அடிப்படை உரிமைன்னு சேர்க்கப்பட்டுச்சு. 6 முதல் 17 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் கட்டாய இலவச கல்வியை வந்து வழங்கிட்டு வருது. அடிப்படை உரிமையாக்க சட்ட திருத்தம் என்ன அப்படின்னா 2002ஆம் ஆண்டு 86வது சட்ட திருத்தத்தின்படி தனியார் பள்ளியில 25% வந்து இலவச கல்வியை வழங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்துல கொண்டு வந்திருந்தாங்க. இதன்படி தான் வந்து எல்லா மாநில அரசுகளும் இந்த சட்டத்தை செயல்படுத்திட்டு வருது. அதன்படி பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் RTE அப்படிங்கிற வெப்சைட் மூலியமா எல்லா ஸ்கூல்ஸ் லிஸ்ட் பண்ணி எந்தெந்த ஸ்கூல்ஸில் இலவச கல்வி கொடுக்குறாங்களோ அங்கே வந்து போய் நம்ம பதிவு பண்ணோம்னா நம்மளுக்கான ஃபீஸை வந்து கவர்மெண்ட்டே கொடுத்துருவாங்க. தனியாரும் வந்து 25% வந்து இலவச கல்வியை வந்து இதில் கொடுக்கணும். 11வது ஐந்தாண்டு திட்டம் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துச்சு. 11வது ஐந்தாண்டு திட்டம் வந்து கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. அடுத்து கல்வி குழுக்கள் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் வந்து எந்தெந்த கல்வி குழுக்கள் வந்து ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பல்கலைக்கழக மானிய குழு. இந்த பல்கலைக்கழக மானியாவில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு குழு எப்படின்னு பார்த்தோம்னா பல்கலைக்கழக மானிய குழு வந்து 1948 தான் வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் வந்துச்சு, ஏற்படுத்தப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் இடைநிலை கல்விக்குழு அப்படின்னு சொல்லி 1953 டாக்டர் லட்சுமண முதலியார் தலைமையில் ஏற்படுத்தினாங்க. தேசிய கல்விக்குழு, அதாவது இந்தியாவுக்குன்னே ஒரு எஜுகேஷன் பாலிசி வேணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தேசிய கல்விக்குழுவை வந்து 1968 வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. அதனோட தலைவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா DS கோத்தாரி. அவர் தான் வந்து 10+2 கல்வி முறையை வந்து பரிந்துரைத்தாங்க. அதன் அடிப்படையில் DS கோத்தாரி கல்விக்குழுவின் பரிந்துரைப்படி தான் 1986 வந்து தேசிய கல்விக் கொள்கையை வந்து இந்தியா அமல்படுத்தியிருக்கும். குறைந்தபட்ச கற்றல் திட்டம் வந்து 1991. அதாவது அட்லீஸ்ட் எழுத படிக்க தன்னோட பெயராவது எழுத படிக்க தெரியணும் அப்படிங்கிற அடிப்படையே கல்வியை கற்பிக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தது தான் வந்து குறைந்தபட்ச கல்வி கற்றல் திட்டம். கரும்பலகை திட்டம்
1992. இதுவும் வந்து வயது வந்தோருக்கான கல்வி திட்டம் தான். அடுத்தது தமிழ்நாட்டில் கல்வி நிறுவனங்கள் விடுதலைக்கு முன்பு. தமிழ்நாட்டில் வந்து கல்வி நிறுவனங்கள் வந்து விடுதலைக்கு முன்பு என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னை மருத்துவ பள்ளி அப்படின்னு இருந்துச்சு. 1835 வந்து ஏற்படுத்தினாங்க. சென்னை மாநில பள்ளி அப்படிங்கிறது 1836லையும், சென்னை கிறிஸ்துவ பள்ளி அப்படிங்கிறது வந்து 1840லையும், சென்னை பச்சையப்பன் பள்ளி 1841 ஏற்படுத்தப்பட்டுச்சு. இந்த 4 பள்ளிகளுமே பின்னால கல்லூரிகளா அந்தஸ்து பெற்றுருச்சு. இப்பவுமே இந்த கல்லூரிகள் வந்து இயங்கிட்டு வருது. சென்னை மருத்துவ பள்ளியும் மாநில பள்ளியும் வந்து 1951 வந்து கல்லூரிகளா மாத்திருக்காங்க. ஓகே. அடுத்து சென்னை ஓவிய கல்லூரி 1835 ஏற்படுத்தியிருந்தாங்க. சென்னை கல்லூரி கிண்டி 1857, சட்டக் கல்லூரி சென்னை 1891. இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் பீரியட்லயே வந்து கல்விக்கான திட்டங்கள் கீழே சென்னையில இந்த கல்லூரிகள்லாம் ஏற்படுத்திட்டு செயல்பட்டுட்டு வந்துச்சு. தமிழ்நாட்டோட கல்வி அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து 8th புக்ல இருக்கு இந்த டாபிக். அதுலேருந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸுகளை மட்டும் கொடுத்துருக்கேன். இந்தியாவில், அதாவது பழங்கால இந்தியாவில் கல்வி வந்து சமஸ்கிருதம், இலக்கணம், உரைநடை, செய்யுள், புனைதல், தர்க்க சாஸ்திரம், பௌதீக மெய்யியல், அதாவது வாழ்க்கைக்கு உகந்ததை விட அந்த சமயம் சார்ந்த இதுகளை வந்து போதிச்சிட்டு இருந்தாங்க. அது வந்து குருகுல அமைப்பு முறையா இருந்துச்சு. அதாவது மாணவர்கள் வந்து ஆசிரியர்கள் வீட்டுல தங்கி அவர் சொல்ற பணிவிடைகள் எல்லாம் செஞ்சுட்டு கல்வி கற்றுட்டு வந்தாங்க. அந்த குருகுல அமைப்பு முறையில தான் பள்ளிங்கிறது வந்து நடைபெற்றுட்டு இருந்துச்சு. சங்க காலத்துல கற்றறிந்த பெண்பாற் புலவர்கள் வந்து 40க்கு மேல இருந்திருக்காங்க. ஸோ அந்த காலத்திலேயே வந்து பெண்கள் கல்வி சிறப்பா இருந்துச்சு அப்படிங்கறதுக்கு எடுத்துக்காட்டு பெண் புலவர்களே 40க்கு மேல இருந்ததுனால அது கல்வி சிறந்ததா இருந்திருக்கு. ஔவையார், ஆதிமந்தையார் அப்படிங்கிறவங்க எல்லாம் வந்து எடுத்துக்காட்டு பெண்பால் புலவர்களுக்கு. கீழடி அகழ்வாய்வுல வந்து பனையோடுகள் கண்டெடுக்கப்பட்டுச்சு. அந்த பனையோட்டுக்கு மேல இருக்கிற பொறிப்புகள்ல வந்து கிமு 6ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. ஸோ அப்ப தமிழ்நாட்டோட கல்வி எப்படி இருக்குன்னா 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்பிருந்தே தொடர்ந்துட்டு வந்தங்காட்டி தான் 6ஆம் நூற்றாண்டுல எழுத்துக்கள்ல வந்து கிடைச்சிருக்குது. சங்க கால ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் அப்படிங்கிறவர் வந்து புறநானூற்றுல 183வது பாடல்ல வந்து கல்வியின் முக்கியத்துவத்தை வந்து பாடியிருக்காரு. உபநிஷாத் அப்படின்னா ஒருவர் அருகில் அமர்ந்து கட்டல், உட்காருதல், ஒருவரோட அருகில உட்காருதல் அப்படின்னு அர்த்தம். பிரெஞ்சு பயணி பெர்னியர் அப்படிங்கிற அவரோட குறிப்புல வந்து வாரணாசியில் பின்பற்றப்பட்ட குருகுல முறை பற்றி நம்ம அறிய முடிகிறது. பிரெஞ்சு பயணி பெர்னியரோட குறிப்புல. மடாலயங்களில் கல்வி அப்படின்னா தமிழ் சொல் பள்ளி அப்படின்னா கல்வி கற்பிக்கும் மடாலங்களையே தான் குறிச்சிட்டு இருந்துச்சு. ஏன்னா சமணர்கள் தான் வந்து அந்த மாதிரி பள்ளிகளை ஏற்படுத்தினாங்க. அங்க போய் கல்வியை கற்பிக்க இடமா பயன்படுத்தினங்காட்டி அந்த வார்த்தையை வந்து நம்ம அப்படியே தொன்று தொட்டு வழங்கி வருகிறோம். சமணர் இலக்கியத்துக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தோம்னா திருக்குறளும் நாலடியாரும். இதன் மூலியமே சமணர்களோட பங்களிப்பு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதலாம் நரசிம்ம பல்லவன் காலத்தில் சீன பயணி யுவான் சுங்காங் வந்து காஞ்சிபுரத்திற்கு வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் நாலந்தா பல்கலைக்கழகம் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு வந்து 2009. இடைக்கால இந்தியாவுல கல்வி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இடைக்கால இந்தியா அப்படின்னாவே அந்த இடத்துல முஸ்லீம்கள் வந்துருவாங்க. அப்போ இடைக்கால இந்தியாவில் மடங்கள், மடாலயங்கள் கல்வி கற்புக்கு இடங்கள்னா இருந்துச்சு. இஸ்லாமிய பள்ளிகள், மக்தாப்புகள் செயல்பட்டன. மதராஸ்கள் வந்து அரபியில வந்து கல்வியை போதிச்சுட்டு இருந்துச்சு இடைக்கால இந்தியால. அடுத்தது 2001 படி தமிழ்நாடோட எழுத்தறிவு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 2011ஆம் ஆண்டின் படி தமிழ்நாட்டோட எழுத்தறிவு விகிதம் பார்த்தோம்னா 80.33%. அதுல ஆண்கள் வந்து 86.81%, பெண்கள் வந்து 73.86%. அதாவது 80.33%, பெண்கள் வந்து 86.81%, ஆண்கள் வந்து 86.81%, பெண்கள் வந்து 73.86% இருந்துச்சு.
எழுத்தறிவு அதிகமுள்ள மாவட்டங்கள் எது எது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி, சென்னை, தூத்துக்குடி, நீலகிரி, காஞ்சிபுரம். எழுத்தறிவு குறைவான முதல் 5 மாவட்டங்கள் எது அப்படின்னு பார்த்தா தர்மபுரி, அரியலூர், விழுப்புரம், கிருஷ்ணகிரி, ஈரோடு. அதில் கடைசியாக இருக்கிறது வந்து தர்மபுரியில் தான் எழுத்தறிவு கம்மி. தமிழக அரசோட கல்வி வளர்ச்சி திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மதிய உணவு திட்டம். இந்த மதிய உணவு திட்டம் வந்து காமராஜர் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் அவர் இலவச நோட்டு புக்கு அப்படின்னு எல்லாம் கொண்டு வந்தார். தற்போது மாணவர்களுக்கு வந்து அவர் கொண்டு வந்த திட்டங்களை அப்படியே செயல்படுத்திட்டு தான் வருது. இலவச பாடநூல், நோட்டு புக்கு, அது கூட புத்தக பை, காலணிகள், ஷூவு, சாக்ஸு, புவியியல் வரைபடங்கள், அடுத்தது சிறப்பு ஊக்கத்தொகை, மிதிவண்டி, இந்த மாதிரி திட்டங்கள் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. எம்ஜிஆர் கொண்டு வந்தது சத்துணவு திட்டமும், அது போக இப்போ முதலமைச்சர் கொண்டு வந்த காலை உணவு திட்டமும் வந்து செயல்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. பேருந்து பயண அட்டை, வருவாய் ஈட்டும் பெற்றோர் இறந்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை திட்டம், இந்த மாதிரி திட்டங்கள்லாம் வந்து நடைபெற்றுட்டு இருக்குது. தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்படும் கல்வி திட்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் 2 வகையான கல்வி முறைகளை வந்து பின்பற்றிட்டு இருக்கோம். ஒன்று மாநில கல்வி முறை, 2வது மெட்ரிக் கல்வி முறை. மாநில கல்வி முறையில வந்து தொடக்க கல்வி, உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளி கல்வி அப்படின்னு சொல்லி வரும். அதாவது ஸ்டேட் போர்டு அப்படின்னு சொல்றது. 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள பள்ளிகள் தொடக்க பள்ளிகள், 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள பள்ளிகள் உயர்நிலை பள்ளிகள், 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள பள்ளிகள் மேல்நிலை பள்ளிகள். இதுல நடுநிலை பள்ளிகள் இருக்கு. 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள பள்ளிகளை நடுநிலை பள்ளிகள்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இந்த பள்ளிகள் எல்லாமே தமிழக அரசோட ஸ்டேட் போர்டுக்குள்ள வரும். அடுத்தது மெட்ரிக் கல்வி முறை அப்படிங்கிறது வந்து 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை ஆங்கில வழியில் கற்பிக்கும் பள்ளிகள் என்னன்னு சொல்லுவோம், மெட்ரிக் கல்வி முறை. அடுத்தது அது போக இன்னொரு ஒரு டைப் என்னன்னா சிபிஎஸ்இ ஸ்கூல். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் கீழே வரும். இந்த சிபிஎஸ்இ சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸோட போர்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. இதுவும் வந்து தமிழ்நாட்டில் செயல்பட்டு இருக்கு. இந்த மாதிரி தான் ஸ்டேட் போர்டு, மெட்ரிக் பிளஸ் சிபிஎஸ்இ போர்டு 3 வகையான பள்ளிகள் வந்து தமிழ்நாட்டில் இயங்கிட்டு இருக்கு. பள்ளி நிர்வாகங்கள் வந்து எப்படி இருக்க ஒன்று கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கும், இல்லையா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலாக இருக்கும், இல்லைன்னா ப்ரைவேட் ஸ்கூலாக இருக்கும். இந்த 3 வகையான ஸ்கூல்கள் வந்து தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் ஆர் ப்ரைவேட் ஸ்கூல். தமிழ்நாட்டோட கல்வி வளர்ச்சி அப்படின்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டோட கல்வி வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து 1953 வந்து குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கு நிறைய எதிர்ப்பு தெரிவித்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதனால ஆட்சி மாற்றமே வந்துடும். அதுக்கப்புறம் 1956 வந்து மதிய உணவு திட்டம் வந்து காமராஜர் கொண்டு வராரு. 1960 வந்து இலவச சீருடை திட்டமும், 1964 உயர்நிலை கல்வி வரை இலவச கல்வி அப்படிங்கிற 10வது வரைக்கும் இலவச கல்வி அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்தாங்க. 1965 மும்மொழி திட்டம் வந்து அறிமுகம் பட்டது. இந்த மும்மொழி திட்டம் வந்தபோது தான் பெரிய பிரச்சனை ஆகுது தமிழ்நாட்டில். அடுத்தது 1976 வந்து முறைசாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி இயக்ககம் வந்து ஏற்படுத்தப்பட்டுச்சு. 1978 வந்து மேல்நிலை கல்வி முறை, அதாவது 10+2 அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தினாங்க 1978 தான். அதுக்கப்புறம் 1982 சத்துணவு திட்டம் வந்து எம்ஜிஆர் கொண்டு வராது. 1985 வந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் இலவச புத்தகம் மற்றும் சீருடை, இலவச புத்தகம் சீருடையும் 8ஆம் வகுப்பு வரைக்கும் வழங்குவோம் அப்படிங்கிற ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. 2001 தான் வந்து மெட்ரிகுலேஷன் இயக்குநரகம் வந்து தொடங்கப்பட்டுச்சு. 2010 வந்து சமச்சீர் கல்வி முறை வந்து தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் வந்து முத்துக்குமரன் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டியோட பரிந்துரைப்படி தான் தொழில்நுட்ப கல்விக்கான தனி இயக்குநரகம் வந்து 1957 வந்து தொடங்கப்பட்டுச்சு. அடுத்தது ஸ்கீம் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். அதாவது கல்வி சார்ந்த தமிழ்நாடு அரசுடைய திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். முதலமைச்சரோட காலை உணவு திட்டம், மாணவர்களின் ஊட்டச்சத்தினை மேம்படுத்த ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் இரத்த சோகையை நீக்கி ஏழை குடும்பங்களில் உள்ள குழந்தைகளுக்கிடையே பள்ளி வருகையை ஊக்குவிக்கிறதா வந்து இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். அடுத்தது இல்லம் தேடி கல்வி அப்படின்னா கொரோனா ஊரடங்கு காலத்தில் வந்து மாணவர்களோட கல்வி பாதிக்கப்பட்டுச்சு. அந்த பாதிப்புலேருந்து அவங்க மீண்டும் சரி செய்யறதுக்காக இந்த திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க.
எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிறது வந்து 1, 2, 3ஆம் வகுப்புகளுக்கு வந்து கற்றல் கற்பித்தல் திறனை மேம்படுத்தி அவர்கள் வந்து மேக்ஸ்ல வந்து நல்ல திறமையான மாணவர்களா வரணும் அப்படிங்கறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த திட்டம். எண்ணும் எழுத்தும் திட்டம். எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி 2023ல கொண்டு வந்திருக்காங்க. அதாவது தூய்மையான வளாகத்தை கட்டமைக்கிற நோக்கில வந்து இந்த திட்டத்தை வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. பள்ளி இல்ல நூலக திட்டம் அப்படிங்கிறது வந்து 4வதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கிற மாணவர்கள் வந்து பள்ளி நூலகத்திலிருந்து புத்தகத்தை எடுத்துட்டு போட்டு வீட்டில் வாசிக்கிறதுக்காக இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. பட் ஸ்கூல்ல எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றாங்கன்னு தெரியல. ஸ்டூடெண்ட்ஸுகளை வந்து அவேர்னஸ் இருந்தா அவங்களே போய் ஸ்கூல்ல இருக்கிற லைப்ரரியில இந்த திட்டத்தை சொல்லி கேட்கலாம். அடுத்தது மனத்திட்டம் 2022. மனத்திட்டம் அப்படிங்கிறது வந்து மாணவர்கள் நல்லா மேம்படுத்துறதுக்காக கொண்டு வந்தது. இது ஒரு கவுன்சிலிங் சென்டர். அந்த கவுன்சிலிங் சென்டருக்கு தொலைபேசி மூலியமா ஃபோன் பண்ணி மாணவர்கள் வந்து கவுன்சிலிங் பெற்றுக்கொள்ளலாம். அதுக்காக கொண்டு வந்த திட்டம். அந்த தொலைபேசி எண் வந்து 144116 144116. அடுத்து விடுதிகள் திட்டம் 2024. தமிழக அரசு பள்ளியைச் சேர்ந்த முன்னாள் மாணவர்கள் ஓரணியில் திரண்டு அரசு பள்ளியை வலுப்படுத்த கொண்டு வந்ததுதான் என்ன அப்படின்னா விடுதிகள் திட்டம். வானவில் மன்றம் அப்படின்னா 2022ல கொண்டு வந்தது. 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களின் அறிவியல் சிந்தனையை மேம்படுத்துவதற்காக இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. நான் முதல்வர் வந்து மார்ச் 1, 2022ல கொண்டு வந்திருக்காங்க. மாணவர்களுக்கிடையே வேலைவாய்ப்பு திறனை ஏற்படுத்துறதுக்கான பயிற்சிகளை கொடுக்கறதா இந்த திட்டத்தினோட முக்கிய நோக்கம். அடுத்து தகைசால் பள்ளி திட்டம் 2022ல கொண்டு வந்திருக்காங்க. அரசு பள்ளி மாணவர்களோட கல்வி தரத்தை உயர்த்துவதற்கு இந்த திட்டம் கொண்டு வந்துச்சு. நல்ல தரமான பள்ளிகளை உயர்த்தி அதுக்கான அவார்டுகளை வந்து கவர்மெண்ட் கொடுப்பாங்க. இதான் வந்து தகைசால் பள்ளி திட்டம். அடுத்து மணற்கேணி செயலி அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் போய் பாடங்களில் வந்து வீடியோவாக வந்து பார்க்கலாம் குழந்தைங்க. அந்த செயலியை நீங்களே டவுன்லோட் பண்ணி வேணால் பாருங்கள். அதில் வந்து சயின்ஸ் டாபிக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்லா போட்டிருப்பாங்க. அது ப்ளஸ் கல்வி தொலைக்காட்சியிலையும் வந்து 10th சயின்ஸ் டாபிக்ஸ் வந்து டீட்டெயிலாக சொல்லி கொடுப்பாங்க. மற்ற எல்லா வெப்சைட்லேயும் நானும் பார்த்துட்டேன். பட் இந்த மணற்கேணி அப்ளிகேஷன்லேயும் கல்வி தொலைக்காட்சியோட அஃபிஷியல் யூடியூப் சேனல்லையும் போய் பார்த்தீங்கன்னா அதனோட உங்களுக்கு சயின்ஸில் ஏதாவது டாபிக் தெரியலன்னா அதில் தெளிவாக சொல்லி கொடுப்பாங்க. நீங்களும் பார்த்து யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்தது புதுமை பெண் திட்டம். மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையாரோட கல்வி அதாவது திருமண உதவித்தொகை திட்டம் தான் இப்போ வந்து உயர்கல்வி உறுதி திட்டமாக செயல்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. அரசு பள்ளியில படித்த 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்காக மாதம் ரூபாய் 1000 ஊக்கத்தொகையா வழங்குறதா வந்து புதுமை பெண் திட்டம். இது வந்து மாணவிகளுக்கானது. மாணவர்களுக்கானது வந்து தமிழ் புதவன் திட்டம் 2024 தான் கொண்டு வந்தாங்க. அதே சேம் தான் அரசு பள்ளியில படிக்கிற 6 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு வந்து உயர்கல்வி பயிலும் போது ஊக்கத்தொகையா 1000 ரூபாய் கொடுப்பாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டான திட்டங்களை பார்த்துருக்கோம். அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள அதாவது கல்லூரிகளை பற்றி பார்க்கலாம். இது வந்து கொஸ்டின்ஸே வந்திருக்கு. நம்ம இதில் ஒவ்வொரு யூனிவர்சிட்டி எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தமிழ்நாட்டில் வந்து கல்லூரிகள் வந்து இப்போ பள்ளிக்கல்வித்துறை கீழே வரும் பள்ளிக்கூடங்கள்லாம். பட் கல்லூரிகள்லாம் உயர்கல்வித்துறைக்கு கீழே வந்து இந்த கல்லூரிகள்லாம் வரும். ஒவ்வொரு கல்லூரிகளுமே வந்து 2 வகையான கல்லூரிகள் தான் இருக்கும். ஒன்று வந்து அட்டாச்சு ஏதாவது யூனிவர்சிட்டியில் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா வந்து அட்டானமஸ் காலேஜாக இருக்கும். அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அவங்க அட்டானமஸாக இருப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கே மாநில அரசு பல்கலைக்கழகங்களும் மத்திய அரசோடது இருக்கிறத மட்டும் பார்க்கலாம். மற்றதெல்லாம் நம்மளுக்கு நிறைய இருக்குது. இதில் முக்கியமான கல்லூரிகள் எங்கெங்கே இருக்குது, ஏன்னா டிஎன்பிசியில் ஆல்ரெடி இது சார்ந்த ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதனால இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட்டு
அழகப்பா யூனிவர்சிட்டி வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா காரைக்குடியில் இருக்கு. காரைக்குடி வந்து எந்த மாவட்டம்னா சிவகங்கை மாவட்டம். அண்ணா யூனிவர்சிட்டி வந்து சென்னையில் இருக்கு. அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்து எந்த மாவட்டத்தை சேர்ந்ததுன்னா கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தது. பாரதியார் யூனிவர்சிட்டி வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தை சார்ந்தது. பாரதிதாசன் பல்கலைக்கழகம் வந்து திருச்சி மாவட்டத்தை சார்ந்தது. அடுத்து மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி மதுரையில் இருக்கு. மனோமணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் வந்து திருநெல்வேலியில் இருக்கு. அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் வந்து கொடைக்கானல்ல இருக்கு. பெரியார் யூனிவர்சிட்டி வந்து சேலத்திலையும், தமிழ் பல்கலைக்கழகம் வந்து தஞ்சையிலும் இருக்குது. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் வந்து கோயம்புத்தூர்ல இருக்குது. தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் வந்து சென்னையில இருக்கு. தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் இது எங்க இருக்குன்னா சென்னையில இருக்குது. தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் வந்து நாகப்பட்டினத்தில் இருக்குது. தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சென்னையில இருக்குது. தமிழ்நாடு தோட்டக்கலை பல்கலைக்கழகம் வந்து எங்க இருக்குன்னா கோயம்புத்தூர்ல இருக்குது. தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகம் வந்து சென்னையில இருக்கு. தமிழ்நாடு உடல் கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகம் சென்னையில தான் இருக்குது. ஆசிரியர் கல்வியல் பல்கலைக்கழகம் எங்கன்னா சென்னை தான். கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகமும் சென்னையில தான் இருக்குது. திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் இந்த கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு போன டிஎன்பிசியில தெரியல. திருவள்ளுவர் அப்படின்னா எங்க இருக்கு அப்படின்னு எனக்கு சடனா தெரியவே இல்லை. அப்புறம் இப்ப பார்க்கும்போது தான் எனக்கு தெரியும் திருவள்ளுவர் வந்து வேலூர்ல இருக்குது. திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி வந்து வேலூர்ல இருக்குது. சென்னை பல்கலைக்கழகம் சென்னையில இருக்கு. ஓகே, இது வந்து இதெல்லாம் என்ன, இந்த மொத்தம் வந்து ஒரு 22 யூனிவர்சிட்டிஸ் என்ன அப்படின்னா மாநில அரசோட பல்கலைக்கழகங்கள் 22 யூனிவர்சிட்டிஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. அடுத்தது ஒன்றிய அரசோட பல்கலைக்கழகம். இது வந்து மத்திய பிளஸ் மாநில அரசோட கூட்டு நிதியில வந்து இந்த பல்கலைக்கழகங்கள் செயல்பட்டுட்டு வருது. எது அப்படின்னு பார்த்தோம்னா பாரதிதாசன் மேலாண்மை கல்வி நிறுவனம் திருச்சியில இருக்குது. மத்திய உபர்நீர் மீன் வளர்ப்பு கழகம் வந்து சென்னையிலே இருக்கு. மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னையில இருக்குது. தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி வந்து திருவாரூர்ல ஒன்று இருக்கு. காந்தி கிராமிய பல்கலைக்கழகம் வந்து திண்டுக்கல்ல இருக்குது. இதெல்லாம் வந்து சென்ட்ரல் பிளஸ் ஸ்டேட் கவர்மெண்டோட 2 எய்டட் யூனிவர்சிட்டி. இந்திய பயிர் பதனிடும் தொழில்நுட்ப கழகம் வந்து தஞ்சாவூர்ல இருக்குது. அடுத்தது இந்திய மேலாண்மை கழகம் திருச்சிராப்பள்ளியில ஒன்று இருக்குது. இந்திய தொழில்நுட்ப கழகம் சென்னையிலையும், இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கழகம் வந்து சேலத்திலையும் இருக்குது. இந்திய தகவல் வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி தொழில் கழகம் வந்து காஞ்சிபுரம் சென்னை காஞ்சிபுரத்தில் இருக்கு. தேசிய தொழில்நுட்ப கழகம் வந்து திருச்சியில் இருக்குது. தேசிய தொழில்நுட்ப கழகம் புதுச்சேரி காரைக்காலில் ஒன்று இருக்குது. தேசிய உடை அலங்கார தொழில்நுட்ப கல்லூரி ஃபேஷனல் டெக்னாலஜி அது சென்னையில் இருக்குது. சர்தார் வல்லபாய் பட்டேல் பன்னாட்டு நெசவு மற்றும் மேலாண்மை பள்ளி கோயம்புத்தூர்ல ஒன்று இருக்கு. தமிழ்நாடு தேசிய சட்ட பள்ளி வந்து திருச்சியிலையும், இந்திய தகவல் தொழில்நுட்ப கழகம் திருச்சியிலையும் இருக்கு. இதெல்லாம் வந்து மத்திய மாநில அரசு கூட்டு பங்களிப்போட செயல்படுறது ஒரு 16 யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. அடுத்து அண்ணா மேலாண்மை சென்னை, மத்திய எலக்ட்ரோ கெமிக்கல் ஆராய்ச்சி நிறுவனம் இது அட்டானமஸ். சிஎஸ்ஐஆர் அப்படிங்கிறதோட மத்திய பிளாஸ்டிக் தொழில்நுட்பம் மற்றும் பொறியியல் கல்லூரி சென்னையில் இருக்குது. சென்னை கணிதவியல் நிறுவனம், சென்னை கணித அறிவியல் கழகம், இந்திய கடற்சால் பல்கலைக்கழகம், சென்னை வளர்ச்சி ஆராய்ச்சி நிறுவனம், தமிழ் இணைய கழகம் வந்து சென்னையில இருக்குது. தமிழ் இணைய கல்வி கழகம் அப்படிங்கிறது சென்னையில இருக்கு. இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல செயல்பட்டு வர முக்கிய கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்கள். இது இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுல இருந்து கொஸ்டின் எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வருது. இப்போ அழகப்பா யூனிவர்சிட்டினா சிவகங்கை, அண்ணானா சென்னை அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு ஆல்ரெடி.
ஓகே. அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதுல வந்து பின்வருவற்றுள் எண்ணும் எழுத்தும் பள்ளியின் நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1, 2 அதாவது 2025க்குள்ள அடிப்படை இலக்கியம் மற்றும் எண்களை உறுதி செய்யறது. குழந்தைகளுக்கு வந்து பேசிக் லெட்டர்ஸ் அதாவது ஏபிசிடி அந்த 1 2 3 இந்த மாதிரி ப்ளஸ்ஸு மைனஸு அந்த மாதிரி அடிப்படை லிட்ரஸிகளை வந்து கொடுக்கறதா வந்து இந்த எண்ணும் எழுத்தோட பணிகள். 8 வயதிற்குள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாணவர்களும் புரிந்து கொண்டு படிக்க முடியும். அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு தகுதியானவர்னா இல்லை. இது வந்து அரசு பள்ளிகளில் தான் செயல்படுத்திட்டு வராங்க. அடுத்தது வந்து 2021-22 கல்வியாண்டில் உயர்கல்வி பயில்வோரின் மொத்த பதிவு டேஸ் ஆக உள்ளது. தமிழ்நாட்டில் வந்து 47% வந்து உயர்கல்வி பதிவோரோட பகிர்வு இருக்கு. அடுத்த கொஸ்டின், அனைத்து இந்திய உயர்கல்விக்கான கணக்கெடுப்பு 2019 படி எந்த மாநிலம் 2018 அதிகபட்ச எண்ணிக்கையிலான பிஹெச்டி உருவாக்கி உள்ளது அப்படின்னா நம்மளுக்கு பிஹெச்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் தான் அதிகம். ஐயா உயர்கல்வினாவே பிஜி பிஹெச்டி படிக்கிறது வந்து தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது இந்திய அளவில். அடுத்தது 2713 அரசு டேஸ்களுக்கு உயர்தர கணினி ஆய்வகம் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு. எந்த ஸ்கூலுக்கு அப்படின்னு பார்த்தா பிரைமரி ஸ்கூலா, மிடில் ஸ்கூலா, செகண்டரி ஸ்கூலா, ஹையர் செகண்டரி ஸ்கூலா அப்படின்னா மிடில் ஸ்கூல்களுக்கு கணினி ஆய்வகங்கள் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. அடுத்தது, ஆங்கில ஆட்சியில் கல்விக் கொள்கை பற்றி தவறான கூற்று தேர்ந்தெடுத்துக. 4 காலங்களாக பிரிக்கப்பட்டது. 1845 சார்லஸ் வுட் லெட்ஸ்பேட்ச் தொடங்கப்பட்டது. இது மேக்னா கார்ட்டா என்றும் அழைக்கப்படுகிறது. இதில் 2 தான். 1945 வந்து சார்லஸ் வுட் டெஸ்பேட்ச் தொடங்கப்பட்டது. ஓகே, நமது தேசத்தின் புதிய கல்விக் கொள்கை 10+2 என்ற அமைப்பு டேஸ் என மாற்றப்பட்டு உள்ளது. ஃபர்ஸ்ட் 10+2 அப்படிங்கிறது இருக்கிறத நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா 5+3+3+4 ஆமா. கல்வி சீர்திருத்தத்திற்கான வள்ளலாரால் துவங்கப்பட்ட நிறுவனம் எது அப்படின்னு பார்த்தோம்னா கல்வி சீர்திருத்தத்துக்கு வள்ளலார் கொண்டு வந்த அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1, 2 சன்மார்க்க போதினி சமரச வேத பாடசாலை. அவரே வந்து அப்பவே அதை கொண்டு வந்திருக்காரு. சன்மார்க்க போதினி சமரச வேத பாடசாலை. அடுத்தது, டேஸ் என்பது தான் 3ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களால் 1ஆம் வகுப்பு புத்தகத்தை படிக்க முடியாததற்கு காரணம் என்ன? ரீசன் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1st ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸோட புக்கம் கூட ரீட் பண்ணாத முடியாததுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து வருகை அதிகரிப்பு, பெற்றோர் படிக்கிறவராக இல்லை, கல்வி அறிக்கையின் ஆண்டு நிலை அப்படின்னு போட்டிருக்கு. இதெல்லாம் இல்லை. சரியான விடை வந்து மதிப்பெண் எடுப்பதற்கு ஏற்ற அளவில் பெரும்பாலும் கல்வித்தரம் இருப்பது இல்லை. குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அஃபர்டன் வாஸ் நாட் அப்பன் டு த மார்க். அதாவது மதிப்பெண் எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தரமான கல்வி இது இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது, இது ஆல்ரெடி பார்த்தது தான். அனைத்து இந்திய உயர் கல்விகளுக்கான பார்த்துட்டோம். எண்ணும் எழுத்தும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த டாபிக்ல வந்து பார்க்கலாம். ஓகே, பாய்.